ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? இன்றைக்கான கதை ஒரு ஏழை வியாபாரியை பற்றினது. வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ரொம்ப ஏழை. தன்னோட குறைந்த வருமானத்தை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். ஒரு நாள் அவர் தெருவில் ஒரு காசு கண்டுபிடிச்சார். அந்த காசு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஓட்டை இருந்தது நடுப்புற. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவர் என்ன நினச்சிருந்தாருன்னா, தொலை இருக்கிற காசு கிடைச்சிது அப்படின்னா அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார். அதனால அந்த காசை கொண்டு போய் தன்னோட கோட் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தார். மறுநாள் வழக்கம் போல் அவர் தான் வியாபாரத்துக்கு போகிறாரு. ஆனால் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக வியாபாரம் நடக்குது. அவருக்கு அதிகமான லாபம் வருது. உடனே அவருக்கு இந்த காசு வந்த நேரம்தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ற நம்பிக்கை திருப்பி அதிகமாயிடுச்சு. அதிலிருந்து தினமும் காலையில் எந்திரிச்சோன்னே கோட்டில் இருக்க தன்னோட காசை தொட்டு பார்த்துக்கிட்டு தான் வியாபாரம் பண்ண போவார். தொட்டு பார்ப்பாரே தவிர வெளியில் எடுக்க மாட்டார் கோட்டை விட்டு. இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுச்சு. அவரும் பணம் பதவின்னு நிறைய சேர்த்துட்டாரு. நல்ல பணக்காரராகவும் ஆயிட்டார். ஒரு நாள் பல வருஷங்கள் கழித்து அவருக்கு திடீர்னு அந்த காசை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. உடனே தன்னோட கோட்டு பையிலேருந்து அந்த காசை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரே ஆச்சரியம், அந்த காசில் ஓட்டையே இல்லை. மனைவியை பார்க்குறாரு. மனைவி சொல்கிறாங்க பதட்டத்தோட, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, ஒரு நாள் கோட்டை தூசி தட்டினப்ப அது எங்கேயோ வெளியில் போய் விழுந்துருச்சு, எவ்வளோ தேடியும் காசு கிடைக்கல, நீங்கள் தெரிஞ்சால் கஷ்டப்படுவீங்கன்னு நான் தான் வேற ஒரு காசை போட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு அவர் கேட்குறாரு. மனைவி சொல்கிறாங்க அந்த காசு கிடைச்ச மறுநாளே நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரியுது. அப்போ இத்தனை நாள் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைச்சது அதிர்ஷ்டத்தில் இல்லை, நம்மளோட உழைப்பாலையும் நம்பிக்கையாலையும் தான் அப்படின்னு. இப்படி தான் நம்மளில் பல பேர் இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் என்னால் முடியும் அப்படின்னு நம்மளோட நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிட்டுறோம். ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக நமக்கு அது கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.